ஏடிஎம்கே அவர் வந்து அப்பாயின்மெண்ட் விஜய் அவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு கால் கடுக்க நின்று திரும்பி வந்த காலம்லாம் உண்டு. மற்றபடி வந்து இப்போ பார்ப்போம். அவருக்கும் வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் வந்து இப்போ இது என்ஷூர் பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் டேர்மு, தென் ப்ராபப்ளி ஹி வில் அந்த போஸ்டரிங் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக ஆரம்பிக்க வாய்ப்பு நிறையா இருக்கு. மக்களுக்கு வந்து அவர் என்னதான் நேர்மை, என்னதான் வந்து ஆணித்தரமாக எல்லாம் பேசி ரொம்ப அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா ஜெயலலிதா அவர்களுடைய ரொம்ப முக்கியமான அந்த மேடை பேச்சில் பார்த்தீங்கன்னா அந்த பிளிஸ்டரிங் அட்டாக் ஆன் த ஆப்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜார்ஜ் பெர்னாண்டஸ், ஜஸ்வந்த் சிங் எல்லாம் வந்து போயஸ் கார்டனில் மணிக்கணக்காக வந்து கீழே அவங்க வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஷீ ஹேட் த கன்விக்ஷன். அந்த அது தப்போ ரைட்டோ அது வேற விஷயம். ஸோ வணக்கம் மகேஷ். வணக்கம் சுவாமி. வெல்கம் யூ டு த சேனல். ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி. தேங்க்யூ. ஜெயலலிதா அவர்களோட பிறந்தநாள் வந்து 24 வரப்போகுது. ஸோ நீங்கள் அப்சர்வ் பண்ணவர் அப்படின்ற முறையில் ஜெயலலிதாவோட உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் உங்களோட பாசிட்டிவ்ஸ் சொல்லணும்னு எதிர்பார்க்குறோம் உங்கள்கிட்ட இருந்து. வணக்கம் சுவாமி. நீங்கள் சொன்ன மாதிரி 24ஆம் தேதி அன்னைக்கு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்களின் 77வது பிறந்த நாள் வருது. அது ஒரு ஏடிஎம்கே கேடருக்கு மட்டும் இல்லாமையும் தமிழக மக்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள் அது. ஏன்னா அவங்க வந்து அந்த இனிஷியலாக அவங்களுடைய ரூல் அந்த அந்த பீரியடில் இருந்த அந்த ஹிஸ்ட்ரி எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆட்சி இழந்தது, திரும்பி வந்தது, அவங்களுடைய கோர்ட்டு கேசஸ் எல்லாமே இருந்தால் கூட ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து நிறைய முக்கியமான நேரத்தில் வந்து நல்ல முடிவெல்லாம் எடுத்து ஒரு ஆணித்தரமாக ஒரு ஆளுமை சக்தியோடு அவங்க செயல்பட்டுருக்காங்க. தமிழக மக்களுடைய பெருவாரியான மக்களுக்கு உண்டான தேவையான மாதிரி ஆக்சுவலி நிறைய முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியறது. என்ன டிசிஷன் அவங்க எடுத்திருந்தா கூட அவங்க வந்து அதில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை, ஒரு ஆளுமை சக்தி, ஒரு போல்ட்னஸ், அவங்க ஈவன் அவங்களோட பொலிட்டிக்கல் எனிமீஸ் கூட அதை வந்து நிராகரிக்க முடியாது. அவங்களுக்கு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். கலைஞரே ஒரு தடவை சொன்னாராம், இவங்கள மாதிரி நம்மளால வந்து அதிரடியாக வந்து ஸ்திரமாக முடிவெடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டிருக்காரு க்ளோஸ் கோட்டரி கிட்டன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஜெயலலிதா அப்படின்னு நம்ம சொன்னாலே அவங்களோட இமீடியட்டாக அதோடு அவங்களுக்கு நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரிஸ்டிக் என்னென்னா அவங்களுடைய போல்ட்னஸ். அவங்க லேட்டரான அது தப்பான முடிவுன்னு இருந்தால் கூட அவங்க எடுக்கும்போது அதில் வந்து எந்த விதமான வேவரிங் இல்லாமல் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து இவங்களுடைய இந்த போலி செக்குலரிசம் அவங்ககிட்ட கிடையாது. அவங்க வந்து அந்த கோவிலுக்கு புனர் நிர்மாணம் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அவங்க போல்டாக வந்து கோவிலுக்கு போகிறதுன்றது. ஏன்னா அந்த திராவிடர் கட்சிகளோட வந்து யூஎஸ்பியே வந்து இந்த கடவுள் நம்பிக்கைகள்லாம் சிதைக்கிறதும் நிராகரிக்கிறதும் தான். அதை வந்து புறந்தள்ளிட்டாங்க. அப்போவே வந்து இந்த திராவிடர் சிந்தனைன்றது வந்து தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சமாக மங்க ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து மாற்று சிந்தனைகள் ஆர் ஒரிஜினல் சிந்தனைகளை வந்து திருப்பி வந்து ரிஸ்டோர் பண்ணது மக்களோட மனசில் வந்து. எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போதே வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து he did not try to fool people by false pseudo secularism. அவர் பண்ணதை இவங்க வந்து அதை அப்படியே அந்த லெகசியை வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ ரெண்டாவது. தேர்டு வந்துட்டு அந்த கட்சியை வந்து எவ்வளோ கட்டுக்கோப்பாக வச்சுட்டு இருந்தாங்க, ஆட்சியை வந்து எவ்வளோ ஒரு ஒரு போல்டாக வந்து ரவுடிகள் அந்த எலிமெண்ட்ஸு, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸு இதெல்லாம் வந்து எப்படி லா அண்ட் ஆர்டர் வந்து எசென்ஷியலி டிஎம்கே ரெஜிம், எந்த ரெஜிமுமே கலைஞர் அவர்கள் ரெஜிமாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் ரெஜிமாக இருக்கட்டும், when it comes to law and order வந்து என்றைக்குமே அவங்க வந்து ஏடிஎம்கே அளவுக்கு அவங்களால கொடுக்க முடிஞ்சதும் இல்லை. அது நம்மளுக்கு அது என்ன ரீசன்ஸ் எல்லாமே தெரியும். இந்த ரவுடி எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ கட்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தாங்கன்னு எல்லாமே தெரியும். ஸோ இந்த நாள் வந்து எப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் மிஸ்ட் அ லாட் தீஸ் டேஸ். ஏன்னா எல்லா ஃப்ரண்ட்லேயுமே இந்த பிரசன்ட் ரெஜிம் வந்து தோத்துட்ருக்கிற நேரத்தில் இவங்களோட கையாளாகத்தனம் வந்து இன்னுமே நல்லா வந்து தெரியறது மக்களுக்கு. அந்த அம்மா இருந்தானாக்க இப்படிலாம் இருந்திருக்காது, எஸ்பெஷலி ஆன் த லா அண்ட் ஆர்டர் ஃப்ரண்ட்.
இது மாதிரி இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பெருவாரியான மக்கள் வந்து நினைக்கக்கூடிய அளவில் தான் வந்து அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து அவங்களுக்கு அப்புறம் அந்த லெகசியை வந்து அடுத்து வந்திருக்கிற இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாரா பண்ணலையா அப்படின்னு பார்த்தாக்க இட்ஸ் அ பிகர் ஃபெயிலியர். எந்த வகையிலுமே ஒரு கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுக்கல. ஒரு 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 சிங்கிள் பாயிண்ட் பவர் சென்டர் அப்படின்ற மாதிரி இல்லை. இப்போ யாரோ இப்படியே பேசுகிறாங்க. அண்டு ஜெயலலிதா அவர்களுடைய வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் யூஎஸ்பி அப்படின்றது வந்து ஆன்டி டிஎம்கே ஸ்டான்ஸ். அவங்க வந்து கடைசி வரைக்கும் டிஎம்கே வந்து எந்த நேரத்துலையுமே வந்து அவங்க அனுசரித்து போனதில்லை. அவங்கள வந்து ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதை வந்து லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. கருணாநிதி திருக்கோளை தீய சக்தின்னு கரெக்டான நல்ல பேர் வச்சாங்க. அது கரெக்டாக வச்சாங்க. அதை வந்து எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதை வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் அதை ஃபாலோ பண்ணாங்க. அந்த ஏடிஎம்கே கேடர் வந்து கோர் ஏடிஎம்கே கேடர் 25% ஆஃப் த ஏடிஎம்கேவோட அந்த ஓட் பேங்க் வந்து இஸ் ஃபார்ம்ட் அவுட் ஆஃப் ஆன்டி டிஎம்கே ஸ்டான்ஸ் தான். அவங்க வந்து ஏடிஎம்கே வந்து பகையாளியை தான் பார்ப்பாங்க. அந்த பகையாளிகளை வந்து பங்காளிகளாக ஒரு ட்ரை பண்ணது வந்து அந்த ஒரு தவறு வந்து எடப்பாடி அவர்களில் தான் சாரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே ஓட் பேங்க் அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டு வந்துட்டாங்க. இரண்டரை கலந்துட்டா மாதிரி தான் ஒரு தோன்றது. எல்லா வகையிலுமே விக்ரமாண்டிலாம் போயிருக்கு, டிஎம்கேக்கு போயிருக்கு. அது கரெக்ட். ஜெயலலிதா அவர்கள் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடணும், நம்ம டிஎம்கேக்கு போட்டு காசு பார்க்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சித்தாந்த தெளிவை வந்து கம்ப்ளீட்டாக சிதைச்ச அந்த பெருமை வந்து எடப்பாடி அவர்களை தான் சாரும். வேற எவனும் வேணாம், ஆட்சியில தான் பரவாயில்ல, கட்சி தங்கிட்ட இருந்தா போதும். தன்னோட கேஸ் எதுவும் வந்து முன்னாடி போகாம அந்த கூவத்தூர் ப்ராப்ளமோ எதுவுமே வந்து வெளியே வந்துடக்கூடாது, அது வந்து ஃபார்வர்டு மூவ்மெண்ட் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஹேண்ட் டீலிங் இருக்கு அப்படின்றது வந்து மக்கள் நினைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எதாவது சொல்ல நேற்று வந்து விஜய் நம்பி இருக்கிறது தான் இப்போ ஏடிஎம்கே அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. ரைட், 120 தொகுதி விஜய். ஸோ விஜயை நம்பி கட்சி நடத்துகிற அளவுக்கு போயிடுச்சுன்னு தோணுது இல்லையா? அவர் வந்து அப்பாயின்மெண்ட், விஜய் அவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு கால் கடுக்க நின்று திரும்பி வந்த காலம்லாம் உண்டு. அடுத்த படம் வந்து வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களோட கண்ணாசைவு வந்து எதிர்பார்த்த காலம்லாம் போய் இவர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற காலம், எடப்பாடி அவர்கள் வந்து விஜயோட வருகையையும் அவரோட கண்ணாசைவையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுன்றது வந்து ஏடிஎம்கே ஆஸ் எ பார்ட்டி, எம்ஜிஆர் அவர்கள் வந்து எந்த ஒரு எண்ணத்தோடு ஆரம்பித்தாரோ ஆன்டி டிஎம்கே ஸ்டான்ஸு, ஆன்டி டிஎம்கே ஸ்டான்ஸில் மட்டும் ஸ்திரமாக இருந்தான்னாக்க விஜய் அவர்களும் வந்து ஆன்டி டிஎம்கே ஸ்டான்ஸ் இருக்கிறதுக்கும் அதுக்கும் நேச்சுரல் அலைஸாக வந்திருக்கணும். அது வந்து விஜய் அவர்களுக்கே வந்து எடப்பாடி அவர்கள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை, இவரை நம்பினாக்க நம்மளுக்கு வந்து ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு நேற்று கட்சி ஆரம்பித்தவர் கூட எடப்பாடி அவர்கள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையின்மையை வந்து தோற்றுவித்தது தான் எடப்பாடி அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகம். அண்டு இந்த மாதிரி அந்த அத்திக்கடவு அவினாசி திட்டத்தோடு அந்த என்னதான் ஃபார்மர்ஸ் அவங்களுடைய கண்டக்ட் பண்ண ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு வந்து பம்மாத்து சொன்னால் கூட அதோட கேட்டலிஸ்ட் மட்டும் இல்லை, அது அந்த ஸ்கீமை வந்து கான்செப்டுவலைஸ் பண்ணதே வந்து ஜெயலலிதா அவர்களும் போது அவங்க ஃபோட்டோ கூட போட வந்து ஏற்பாடு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட ஃபோட்டோ மட்டும் வந்துடலாமா, ஜெயலலிதா அவர்கள் ஃபோட்டோ இன்னும் வந்துடக்கூடாதுன்றதுல வந்து இவர் இன்னும் ட்ரை பண்ணுறாரு. முதல்ல வந்து ஜெயலலிதா அளவு வந்து தான் வந்து ஆளுமை சக்தின்னு ப்ரூவ் பண்ண பார்த்து மக்களை ஏற்றுக்கிறதா இல்லை. அப்புறம் வந்து ஜெயலலிதா வாஸ் நேச்சுரல் பார்ன் லீடர். இவங்கெல்லாம் வந்து கிரியேட் பண்ணப்பட்டவங்க. எம்ஜிஆரே தயங்குவாரு ஜெயலலிதா வந்து இது பண்றதுக்கு. எம்ஜிஆர் அந்த காலத்திலேயே வந்து ராஜீவ் காந்திக்கு லெட்டரே நான் என்ன சிஎம் ஆக்குங்க, எம்ஜிஆருக்கு வயசாயிடுச்சு, எம்ஜிஆர் போய் காமிச்சிட்டாரு இந்த அம்மா கொடுங்க சிஎம். உங்களுக்கு ஜார்ஜ் பெர்னாண்டஸ், ஜஸ்வந்த் சிங் எல்லாம் வந்து போயஸ் கார்டனில் மணிக்கணக்காக வந்து கீழே அவங்க வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து
ஷீ ஹேட் தட் கன்விக்ஷன். அது தப்போ ரைட்டோ அது வேற விஷயம். அவங்க வந்து அந்த ஒரு ஆளுமை சக்தி, அந்த புடிவாத குணம் எல்லாமே இருந்திருக்கு. ஒன்லி ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த பார்ட்டின்னு நம்ம நினைக்க சான்ஸ் இருக்கு. இவரோட ஸ்டபன்னஸ் வந்து ஏடிஎம்கே வந்து அதில் பதாளத்துக்கு கொண்டு போயிடும்னு தெரிஞ்சு கூட தம் மேலே இருக்க கேஸுகள்லாம் கேஸில் எதுலுமே வந்து ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அண்டர் ஹேண்ட் டீலிங் வந்து பிரசன்ட் ரெஜிமோட போட்டிருக்காருன்னு மக்கள் நினைச்சாங்கன்னா தப்பு இல்லை. ஹில்லரி ஸோ கிளின்டனே இவங்க வந்து ஹில்லரி கிளின்டனே வந்து அந்த 2008ல நின்னாங்க இல்லையா, ஒபாமா வரத்துக்கு முந்தி ஒபாமாவுக்கு வந்து போட்டியா வரதா இருந்தது. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் தோத்து போயிட்டாங்க, அதனால வந்து அவங்க விலகிட்டாங்க. பட் அந்த அம்மா வந்து 2008க்கு முந்தி ஜெயலலிதா ரூலிங்ல பார்ட்டியா இருக்கும்போது வந்தாங்க, மெட்ராஸ்க்கு வந்தாங்க அப்போ. ஸோ அப்போ வந்து ஹில்லரி வர்றாங்கன்னு ஒன்னா இந்த அம்மா வந்து லிஃப்ட்ல வரவில்லை, அந்த அம்மாவை மாடிப்படி ஏறி வச்சு பார்த்தாங்க ஹில்லரிய. ஸோ அந்த அவ்வளோ அவ்வளோ ஆளுமை ஹில்லரிய கீழே இறங்கி பார்க்காம. அப்ப ஹில்லரி வந்து இன்னும் பவர்ல இல்லை அப்போ. பட் இருந்தாலும் ஹில்லரியே வந்து மாடி ஏறி வந்து ஜெயலலிதாவை பார்த்தாங்க. அப்போ 2016ல ஜெயலலிதா ரூலிங்ல வந்த போது ஹில்லரியே வந்து மாடி ஏறி வந்து பார்த்தாங்க ஜெயலலிதா செக்ரட்டரியேட்ல. ஸோ அவ்வளோ ஆளுமை. பிளஸ் சோவே வந்து ஒரு ஜோக் சொல்லுவார் முன்ன. ஆனால் 2001 வாக்கில் ஜெயலலிதா திரும்பி வந்தபோது ஒருத்தர் வந்து கேள்வி பதில் கேட்டார் துக்ளக்ல. இந்த மாதிரி மாயவரத்தில் வந்து ஏதோ வந்து பிச்சை எடுக்கிறதுக்கான ஒரு பள்ளி இருக்காமே, நாக்கை வந்து உள்ள மடக்கி வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு பயிற்சி, ஊமா மாதிரி நிற்கிறதுக்கு பயிற்சியாமே, இது எங்க போய் முடியும் அப்படின்னு ஒருத்தன் கேட்டிருந்தான். உடனே சோ வந்து அவரோட பாணியிலேயே வந்து நாக்கை மடக்கி வைத்துக்கொண்டு பிச்சை எடுக்க பயிற்சியா, இல்லை அதிமுகவில் அமைச்சராக இருக்க பயிற்சியா அப்படின்னு அவர் பாணியில கேட்போற ஒரே போனா போட்டார். அந்த மாதிரி பார்ட்டி வாஸ் ஃபுல்லி அண்டர் கண்ட்ரோல். யாருமே வந்து எதிர்த்து பேச முடியாது, அந்த அளவுல வந்து வச்சிருந்தாங்க. அது வந்து யாருமே வந்து இந்த மாதிரி ஜாதி அவங்க கேஸ்ட் வச்சு பேச முடியாது, எதுவுமே பேச முடியாது. அஃப்கோர்ஸ் ஷி வாஸ் நியூட்ரல். ஷி டிடன்ட். இப்போ திருமாவளவனே பேட்டி சொல்லியிருந்தாரு, பக்கத்துலேயே வந்து உட்காந்தாங்க, பக்கத்தில் உட்காந்து பேசினாங்க, எனக்கே கூட தயக்கம் வந்து கை கொடுக்கறதுக்கு, பட் நான் கை குலுக்கினாங்க. ப்ளஸ் இந்த அலையன்ஸ் போது கை தூக்கி வச்சு என்ன சொன்ன மாதிரி அவங்களே வந்து இது பண்ணாங்க, கை கொத்து நின்னாங்க அப்படின்னு திருமாவளவனே பேசுறான். ஸோ அப்படின்னும் போது ஷி வாஸ் நியூட்ரல், காஸ்ட் நியூட்ரல் பர்சன். ஸோ அந்த அளவு தட் இஸ் வாட் ஐ திங்க். இப்போ ஜெயலலிதா நீங்க பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா, கருணாநிதி, எம்ஜிஆர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட் நியூட்ரலிட்டியை வந்து கொண்டு வராங்க அவங்க தமிழ்நாட்டுக்கு. இப்போ எடப்பாடி கிட்ட அதான் பெரிய பிரச்சனை. எடப்பாடி ஈஸியா வந்து ஏன் இப்போ வந்து கவுக்க முடியுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து அவர் ஒரு சாராரோட கட்சியா இருக்காரு, ஒரு ஜாதி கட்சி மாதிரி கொண்டு போயிட்டாரு. இப்போ 1 இயர் அண்ட் கவுண்டர் இருந்தா போதுன்ற அளவுக்கு அவர் கொண்டு போயிட்டாரு. பிளஸ் இந்த ஒன் ஆஃப் த டாமினன்ட் காஸ்ட் தமிழ்நாட்டில் எடப்பாடி இருக்கிறதுனாலே என்னமோ தெரியல, மற்ற கேஸ்ட்லாம் வந்து தே கேன் கேங் அப் அகைன்ஸ்ட் ஹிம் இல்லையா. அதுதான் அட்வான்டேஜ் ஃபார் கருணாநிதி வாஸ் தேர். கருணாநிதியாக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும். ஸோ எனிவே தேர் ஒன்லி ஸ்மால் காஸ்ட்டுங்கிறதுனால மற்ற காஸ்ட் வந்து தே மே சப்ஜிகேட், பட் மற்ற வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆதரிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ அந்த இதுதான் வந்து அண்ணாமலை எப்படி சமாளிக்க போறாருன்னு தெரியல. இப்போ அண்ணாமலையும் வந்து அதே கவுண்டர் சமூகம் தான். ஸோ அவர் வந்து எப்படி மற்ற சமூகத்தை வந்து ஓட்டு வாங்கி இது பண்ணுவாரு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கொஸ்டின், ரைட்? அது பட் ஜெயலலிதாவோட வாழ்க்கையை பார்த்து அண்ணாமலை என்ன கத்துக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க வாட் யூ திங்க் அண்ணாமலை கேன் கெயின் ஃப்ரம் ஜெயலலிதாஸ் லைஃப், பொலிட்டிக்கல் கெரியர்? என்ன நினைக்கிறீங்க நீங்க பாத்தீங்கன்னாக்க ரெண்டு பேரும் நிறைய பேரலல் சொல்லலாம். அண்ணாமலை அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் அந்த ஆளுமை சக்தி, அந்த புலமை, அந்த எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதை பற்றி ஒரு டீப்பாக அனலைஸ் பண்ணி அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்கிறது ரெண்டு பேருக்குமே இருக்குது. அண்டு எக்ஸப்ட் அந்த இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம 1000 ரீசன் சொன்னால் கூட இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு கரப்ஷன் அது அவங்களோட ஆட்சியில் வந்து இருந்ததுன்றது வந்து யாரும் மறுக்க முடியாது. அது வந்து நிறைய கோர்ட்டு கேஸு அதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ஒரு கிளியர் கான்ஷியன்ஸோடு அவங்க ஆட்சி நடத்தினாங்கன்னு சொல்ல முடியாது. வாட்டெவர், அது எப்பவுமே அது அந்த ஒரு பிளாட் அவங்க மேலே இருந்திருக்கும், அதுக்கு தேவை இருந்திருக்காது. ஏன்னா
ஷி வாஸ் வெரி ரிச் ஆஸ் அ பர்சன், வந்து ரொம்ப ரிச்சாக இருந்தால் கூட அந்த கரப்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது அவங்கள சுற்றி இருக்கவங்க பண்ணும்போது ஷி லுக் த அதர் வே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்ட்டி பை அசோசியேஷனாக நம்ம எடுத்துட்டா கூட இது அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்கி எல்லாமே வந்து இப்போதைக்கு அண்ணாமலைகிட்ட வந்து இன்னும் லார்ஜர் மெஷர் இருக்குது அப்படின்றது வந்து இருவே இருக்கிறது கிடையாது. அந்த வாட் இஸ் தட் அந்த ஆனஸ்டி மட்டும் அவர் வந்து அண்ணாமலை அப்படியே கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டான்னா ஹி வில் பி ஜெயலலிதா அவர்களுக்கு ஈடாக ஒரு ஆளுமை சக்தி இருக்கிற பர்சன் தான். அது அது ஒன்று இருக்கு. ப்ளஸ் நிறைய அந்த அதே ஐ திங்க் இஸ் ஆல்சோ என்கவுண்டரிங் தி சேம் சேலஞ்சஸ் தட் ஜெயலலிதா ஃபேஸ்ட். இல்லையா? ஆமாம் கட்சிக்குள்ளேயே வந்து ஆமாம் ராகவானந்தம் ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் 91ல ஜெயலலிதா சிஎம் ஆத்துக்கு சவால் விட்டார். அவர் ஜெயலலிதா மாத்திரம் வந்து சிஎம் ஆனான்னா நான் நடு ரோட்ல இருந்து தூக்க மாட்டிப்பேன் அப்படின்னாரு. உடனே ஜெயலலிதா சிஎம் ஆனோடனே தொண்டர்கள்லாம் அவர் வீட்டு வாசலே போய் நின்னாங்களாம். கயிறு இங்கே ராகவானந்தம் இங்கே. ஸோ இது மாதிரி சவடாவில் விடுறதுல இவங்க ஏடிஎம்கே வந்து பேர் போனவங்க. ப்ளஸ் பொதுவான திராவிடியன் பார்ட்டிஸே வந்து பேர் போனவங்க தான். ஸோ பட் பட் சேம் என்னன்னா அமௌண்ட் ஆஃப் பொசிஷன் அண்ணாமலை இஸ் ஃபேசிங் வித்தின் பிஜேபி ஆல்சோ. பட் நான் வந்து ஒரு அப்சர்வ் பண்ணது என்னன்னாக்க அண்ணாமலை அவர்களோட பேசிக் ஃப்ளா அப்படின்றது வந்து சம்டைம்ஸ் இந்த ஆட்டோக்ரஸி அப்படின்றது வந்து ஒரு ஒரு ரூலருக்கு ஒரு லீடருக்கு தேவை. அது வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து பர்சனல் லைஃப்லேயும் சரி, அவங்க சிஎம்மாக இருக்கும்போதும் சரி, கட்சி தலைவியாக இருக்கும்போதும் சரி அதை ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அண்ணாமலை இஸ் பீயிங் டூ சாஃப்ட், டூ குடி, சீனியர்ஸ்க்கு வந்து ரொம்ப அவர் அந்த ஸ்பேஸ் கொடுத்து அவர் இருக்காரோன்னு சொல்லிட்டு தோன்றது. அது வந்து ஒரு கேட்டர் பேஸ்டு பாலிடிக்ஸு, ஒரு பாலிட்டியில் வந்து அது அது ஆக்சுவலாக அந்த அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து தேவை அப்படின்னா கூட அட்லீஸ்ட் டு கீப் இந்த வாரிங் ஃபேக்ஷன்ஸ் இன் செக். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள்னு சொல்லும்போது ஒரு ரிபெலியனே இருக்காது. ரிபெல்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் வரும்போதே அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதை பை சம்மரி டிஸ்மிஸல் ஆஃப் த பர்சன். அண்ணாமலை வந்து அது மாதிரி பண்ணுறதில்ல. அவர் வந்து ரொம்ப டிராஸ்டிக் ஆக்ஷன் எடுத்ததுன்றது வந்து அந்த கல்யாணராமன் ஒருத்தர் மேலே எடுத்தார், அந்த சூர்யா மேலே எடுத்தார், சூர்யா சிவா மேலே எடுத்தார். மற்றபடி வந்து அவர் யார் மேலேயும் வந்து டிராஸ்டிக் ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியல. இஸ் கிவிங் அ லாங்கர் ரோப் ஃபார் த ரிபெல்ஸ். அது நாளைக்கு வந்து அது ஒரு லீடர்ஷிப் வீக்னஸாக அது வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. மக்களுக்கு வந்து அவர் என்னதான் நேர்மை, என்னதான் வந்து ஆணித்தரமாக எல்லாம் பேசி ரொம்ப அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா ஜெயலலிதா அவர்களுடைய ரொம்ப முக்கியமான அந்த மேடை பேச்சில் பார்த்தீங்கன்னா அந்த பிளிஸ்டரிங் அட்டாக் ஆன் த அப்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மதுரையில் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இந்த பிளிஸ்டரிங் அட்டாக், அந்த நோ ஹோல்ஸ் பார்ட் அட்டாக் அகெயின்ஸ்ட் கலைஞர் அண்ட் ஹிஸ் கிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ நேற்று ஒரு 2 நாளாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட இப்போ ஸ்பீச்லாம் வந்து வேற லெவலில் இருக்குது. அது வந்து அந்த அவர் இஸ் க்ளவுஸ் சீம் டு பி ஆஃப். அது மேலிடத்தோட சிக்னல் இல்லாமல் அவர் இறங்க மாட்டார். அந்த அளவுக்கு வந்து அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் நம்மளே அது ஆக்சுவலாக வந்து வரவேற்கத்தக்க ஒரு மாறுதல்னு சொல்ல மாட்டேன், ஒரு நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறார். அப்படி தான் இருக்கணும். ஏன்னா திஸ் பீப்புள் ஹாவ் டு பி ஆன்சர்ட் இன் தர் ஓன் லாங்குவேஜ். இல்லாட்டி ரொம்ப வந்து நம்ம இலா கணேசன் மாதிரியோ அது மாதிரிலாம் நம்ம பேசினா இவங்கள்ட்ட எடுப்படாது. ஏன்னா இவங்க கூன்ஸ் நிறையா இருக்காங்க. அண்டு இந்த பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கிங் வந்து ரொம்ப தரமட்டமாக ஆக்குனது வந்து டிஎம்கே அவர்களை தான். டிஎம்கே அந்த ஆஸ் எ பார்ட்டி அது வந்து பண்ணது. அதுக்கு வந்து அவங்க லாங்குவேஜில் தான் பதில் கொடுத்தாகணும். ரொம்ப வந்து ரொம்பலாம் வந்து இந்த சுகர் கோட்டட் லாங்குவேஜ்லாம் வந்து இப்போதைக்கு ஆகாது. அது அண்ணாமலை அவர்கள் அந்த புரிஞ்சு வச்சுட்டாரு. அது ஒன்று மிஸ்ஸிங்காக இருந்தது அவரோட அந்த இதில். வாஸ் பீங் டூ சாஃப்ட். அதை வந்து அதையும் மாற்றிட்டாரு. ஜெயலலிதா அவர்களோட அவர் கற்றுக்க வேண்டியது இன்னும் ஒன்று எப்படின்னாக்க டு கீப் த வாரிங் ஃபேக்ஷன்ஸ் இன் செக். அவங்க கூட இருக்கிற பீப்புளை வந்து அவருக்கு தெரியும், ஐடென்டிஃபை பண்ணிட்டார். அவர் யாரெல்லாம் அவருக்கு வந்து அண்டர் கிரவுண்டில் வேலை பண்ணுறாங்கன்னு தெரியும். ஜெயலலிதா அவர்கள் இருந்தானாக்கா அவங்களுக்கு அரசியல் எதிர்காலமே இல்லாமல் போகக்கூடியது. ஏன்னா அது வந்து ஒரு 1% பார்ட்டி. எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி நான் தான் ஒன்று பாக்கி எல்லாரும் சைஃபர்னு சொன்ன மாதிரி ஜெயலலிதா அவர்கள் தான் ஒன்று பாக்கி எல்லாம் சைஃபர். எடப்பாடி அவர்களும் சைஃபர்ன்ற மாதிரி தான் இருக்கு அது. பட் என்னன்னாக்க பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் என்ன, இது ஸ்டேட் பார்ட்டி, அது வந்து ஆல் இண்டியா பார்ட்டின்னும் போது பார்ட்டி ஹை கமாண்டுன்றது ஸ்டேட்டில் இல்லை, இட் இஸ் இன் டெல்லி.
அண்ட் ஆர்எஸ்எஸ் அஃபிலியேட் ஆர்எஸ்எஸோட அட்வைஸ் ஹேண்டு இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீ இஸ் நாட் த டிசைடிங் அத்தாரிட்டி. ஸோ நம்ம அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஹீ இஸ் நாட் வெஸ்டட் வித் ஆல் த பவர்ஸ். ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா இருக்குது, அதுக்கு உண்டான ஈக்குவல் பவர்ஸ் இல்லை. ஸோ நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி வந்து இப்போ பார்ப்போம், அவருக்கும் வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் வந்து இப்போ இதை என்ஷூர் பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் டேர்மு, தென் இப்போ ப்ராபப்ளி ஹி வில் அந்த போஸ்டரிங் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக ஆரம்பிக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் மகேஷ். தேங்க்யூ once again for talking about ஜெயலலிதா. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். தேங்க்யூ.